Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. ஒவ்வொரு நாளும் நம்ம தமிழ் எழுத்துக்களோட உச்சரிப்பை வச்சு இங்கிலீஷ் எப்படி எழுத்து கூட்டி படிக்கலாம் அப்படின்றத நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கான லெசன்லயும் நம்ம ஒரு உச்சரிப்பு கத்துக்க போறோம். ஓரளவுக்கு தமிழ் எழுத்துக்களோட உச்சரிப்பு உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்க ஈஸியா இங்கிலீஷே ரீட் பண்ண முடியும். ஏன்னா தமிழ் எழுத்துக்களோட உச்சரிப்புக்கு ஈக்குவலான எழுத்துக்கள் இங்கிலீஷ்ல இருக்கு. அதை எப்படி நம்ம எழுத்து கூட்டி படிக்கணும் அப்படின்ற மெத்தடும் எந்தெந்த எழுத்துக்கு என்னென்ன உச்சரிப்பு வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு உங்களால சிம்பிளா இங்கிலீஷை படிச்சிட முடியும். நானும் ரொம்பவே ட்ரை பண்றேன், ஆனா என்னால இங்கிலீஷ் ரீடிங் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி சிரமப்படுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களாலே முடியும். இது வரைக்கும் நம்ம நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்க இது வரைக்கும் செக் பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பா செக் பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு என்ன சவுண்டு, அதை எப்படி நம்ம வார்த்தைகள்ல படிக்கிறது அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கத்துக்க போற உச்சரிப்பு இட்டு அப்படிங்கிற உச்சரிப்பு தான். இந்த இட்டு அப்படிங்கிற உச்சரிப்பு தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம இட்டுன்னு மட்டும்தான் சொல்லுவோம். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி கிடையாது. டிக்கு வரும்போது ஒரு மாதிரி உச்சரிக்கணும், டீக்கு வர மாதிரி ஒரு மாதிரி உச்சரிக்கணும். அதாவது இட்டு அப்படிங்கிறதே தான். டிக்கு நீங்க உச்சரிச்சீங்கன்னா இட்டு இட்டு அப்படின்னு அழுத்தி உச்சரிக்கணும். டீயை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயும் போல இட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி உச்சரிப்பு தான். ஸோ இது ரெண்டையும் நீங்க கொஞ்சம் டிஃபரன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு உச்சரிச்சாலே போதுமானது. எப்பயும் போல நான் சொல்றது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் வந்துச்சுன்னா ரெண்டையும் உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சேர்த்து உயிர்மெய் எழுத்தா மாத்தி தமிழ்ல எப்படி படிப்போமோ அதே மாதிரி தான் இங்கிலீஷும். ஸோ இப்போ உங்களுக்கு டிக்கு இட்டு, டீக்கு இட்டு. ஓகே, ஸோ இப்போ வாங்க எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கிலீஷ்ல 5 உயிரெழுத்துக்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஏ, இ, ஐ, ஓ, யூ. அது கூடவே நம்ம வை ஏன் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வை அப்படிங்கிறது நமக்கு கான்சனண்டா இருந்தாலுமே வவலோட 2 சவுண்ட்ஸ் இருக்கு. அதனால நம்ம வவல் கூட அதையும் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ வைக்கு வவல் சவுண்ட் வருது அப்படின்னா டியும் வையும் அடுத்து வருது. வைக்கு வவல் சவுண்ட் வருதுன்னா டியோட கான்சனன்ட் சவுண்டையும் வையோட வவல் சவுண்டையும் சேர்த்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். வார்த்தைகள்ல இந்த உச்சரிப்பை நம்ம எப்படி பயன்படுத்துறது, எப்படி எழுத்து கூட்டி படிக்கிறது அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். டியோட சவுண்டு இட் அப்படிங்கிற சவுண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வார்த்தை பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு எப்படி படிக்கணும் அப்படின்னா டிஏ. டிஇக்கு இங்க ஏ அப்படிங்கிற சவுண்டு. அப்போ இட் ஏ. டே இஸ் இக். டெஸ்க் டெஸ்க் அப்படின்னு படிக்கணும். இட் ஆ. ட இக். டக் டக். இட் ஈ. டி இப். டிப் டிப். இட் ஓ. இங்க 2 ஓக்கும் சேர்த்து ஓ அப்படிங்கிற சவுண்டு. இட் ஓ. டோ டோர். எப்படி படிக்கணும்? டோர் அப்படின்னு படிக்கணும். ஸோ அடுத்து இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. இட் இங்க சவுண்ட் எப்படி வரும் அப்படின்னா ஏ டேஷ் இ ரூல். அப்போ ஏ அப்படிங்கிற சவுண்டு. இட் ஏ. டே இட். டேட் டேட் அப்படின்னு படிக்கணும். இட் டபுள் ஈக்கு என்ன சவுண்டு? லாங் ஈ அப்படிங்கிற சவுண்டு. இட் ஈ. டி இப். டீப். அடுத்தது இட் ஏ. டே இவ் இ வி இல். டெவில் டெவில். ஓகே, ஸோ அடுத்தது இட் ஏ. டே இஸ் இக். டெஸ்க் டாப் டெஸ்க்டாப். ஓகே, ஸோ இங்க நம்ம டீன்னு வந்துச்சுன்னா எப்படி படிக்கணும்? இட் இட். ஓகே, தமிழ்ல இந்த ஒரு எழுத்து தான் இருக்கு, அதோட உச்சரிக்கிறோம் பாத்தீங்களா, அதை தான் நம்ம டீக்கும் டிக்கும் டிஃபரன்ஸ் பண்ணணுமே தவிர சேம் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு உச்சரிப்பு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு டியோட சவுண்டு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது டீயோட சவுண்டு பார்க்கலாம். ஸோ இட்டு ஏ. டே இக். டேக். ஏ டேஷ் இ ஏ அப்படிங்கிற சவுண்டு. இட்டு ஏ. டே இக். டேக். இட்டு ஏ. டே இஸ் இட். டெஸ்ட் டெஸ்ட். அடுத்தது ஏ டேஷ் இ ரூல். அப்போ ஏ அப்படிங்கிற சவுண்டு. இட்டு ஏ. டே இப். டேப் டேப். அடுத்தது இட்டு ஏ. டே இப் இல். டேபிள் டேபிள். ஸோ இங்க பில் அப்படிங்கிற சவுண்ட் வரும். பியும் எல்லாம் என்ன சவுண்ட் வரும்? பில்.
ஈ வந்து சைலண்ட். ஓகே, ஸோ டேபிள். அடுத்தது பாருங்க, இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் இருக்கு. இட்டு ஊ, இங்க ரெண்டு ஓவும் சேர்ந்து என்ன சவுண்ட் வருது? ஊ அப்படிங்கிற சவுண்டு. கேக்கு வந்து இக்கு அப்படிங்கிற சவுண்டு. அப்போ இட்டு ஊ, டூ, இக், டுக், டுக். ஓகே, அடுத்தது இட்டு ஓ ஏக்கு ஓங்கிற சவுண்டு. ஓ, டோ இஸ் இட், டோஸ்ட். எப்படி படிக்கணும்? டோஸ்ட் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது பாருங்க, இட்டு அ, ட, அழுத்தக்கூடாது, சாஃப்டா சொல்லணும். ட கீ, டர்க்கி. டர்க்கி கிடையாது, டர்க்கின்னு படிக்கூடாது. டர்க்கி, டர்க்கி, டர்க்கி. இட்டு ஊ, டூ, டூ. டூனா என்னது? காக சொல்லுவோம் இல்லையா, ஃபார் டூன்னு சொல்லி படிப்போம் இல்லையா, அதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இட்டு அப்படிங்கிற உச்சரிப்பு வந்து டிக்கும் டீக்கும் என்ன டிஃபரன்ஸ்ல வருது, அதை எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ரொம்ப சிம்பிளாவே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்குமே இட்டு தான். அதை டிக்கு நம்ம சொல்லும் போது இட் அப்படின்னு அழுத்தி சொல்லணும், டீக்கு இட்டு அப்படின்னு சாப்பிட்டா சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு வார்த்தைகள்ல சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். இப்போ ரெண்டு ஈ வந்துச்சுன்னா என்ன சவுண்டு, அதே மாதிரி ஓவும் ஏயும் வந்தா என்ன சவுண்டு, ஏ டேஷ் ஈன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புதுசா பார்க்குறவங்களுக்கு என்னடா இது புதுசா சவுண்ட் சொல்றாங்க கன்ஃபியூஸா இருக்கும். இது எல்லாமே இங்கிலீஷ்ல வந்து நமக்கு லாங் சவுண்டு, ஷார்ட் சவுண்டு. அதாவது தமிழ்ல நீங்க எப்படி படிப்பீங்க? நெடில் உச்சரிப்புன்னு சொல்லுவீங்க இல்லையா, அதே மாதிரி குறில் உச்சரிப்புன்னு சொல்லுவீங்க இல்லையா. ஸோ இந்த எழுத்தை வந்து ஆ, இது ஆ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, குறில் நெடில். அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லயும் ஷார்ட் சவுண்டு, லாங் சவுண்டு இருக்கு. அதே மாதிரி ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சவுண்ட் வர்றது இருக்கு. ஸோ இதெல்லாமே ரூல்ஸ். நம்ம ஒரு ஒரு ரூல்ஸாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு பெரிய பெரிய வேர்ட்ஸில் அந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணி சவுண்ட்ஸ் வச்சு படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம 30 days கிளாஸில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை நான் வேணா ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இங்கிலீஷ் வந்து இந்த மாதிரி ஈஸியாக வாசிக்கணும், நான் வந்து ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக வாசிக்கணும், எப்படி நம்ம வந்து சரளமாக பேசணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி இங்கிலீஷ் எடுத்தோம் அப்படின்னா சரளமாக படிக்கிறதுக்கும் வரணும்னு நினைப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி சவுண்ட்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் கற்றுக்க முடியும். இன்னைக்கான லெசன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் இப்போவே ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய சவுண்ட்ஸ் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.